உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற விஷயம் தொழில்கள். நான் உங்கள் ஆசான் கோபி, நவோதயம் கல்வியகத்திலிருந்து. தொடர்புகளுக்கு 075515361. முதலாவதாக ஆசிரியர் தொழில். இரண்டாவதாக வைத்தியர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட படத்தை பார்த்து கொள்ளுங்க. வைத்திய தொழில். அடுத்த தீயணைப்பாளர். நெருப்பதும் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு வேகமாக வந்து இவங்க தான் அனைத்து உதவி செய்வார்கள். அடுத்ததாக போலீஸ். ஏதேனும் அவசர தேவைகளுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுச்சுன்னா, பிரச்சனை ஏற்படும் போது வருவார்கள் போலீஸ். நீதிபதி. நீங்கள் கோர்ட்ஸில் பார்க்கலாம் நீதிபதி, இது ஒரு தொழில். அடுத்ததாக தச்சன். பாருங்க, பலகை வேலை செய்பவர்கள். இவர்கள் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த விடயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போடுவேன். தச்சன் தொழில். அடுத்ததாக ஒட்டு தொழில். இந்த வெல்டிங் ஷாப், இந்த கடைகளில் இருப்பாங்க, இவ்வாறான வேலை செய்கிறாங்க ஒட்டு தொழிலாளிகள். அடுத்ததாக மேசன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேசன் தொழில். ஆகவே இந்த மேசன் தொழில் இவர்களும் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறாங்கிற விஷயத்தை நான் அடுத்தடுத்த வீடியோவில் தருவேன். இது மேசன் தொழில். பாருங்கள், இந்த சீமெண்ட் இதுகள்லாம் பிடிச்சி வேலை செய்கிறாங்க மேசன். அடுத்ததாக போக்குவரத்து போலீஸார். இவர்களும் கடினமாக வேலை செய்பவர்கள் போக்குவரத்து போலீஸார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிராஃபிக் போலீஸ்ன்னு சொல்லி. அடுத்ததாக சட்டத்தரணி. இவங்களும் கோர்ட்ஸில் வேலை செய்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஏதேனும் முறைப்பாடுகள் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த நேரத்துக்கு உங்கள்கிட்ட போயிட்டு நின்று நிறைய விடயங்களை பரிமாறி அந்த அவங்களோட பிணக்குகளை தீர்த்து கொள்வாங்க சட்டத்தண்ணி மூலமாக. அடுத்ததாக இராணுவ வீரர்கள். இவர்கள் நாட்டுக்காக சேவை செய்பவர்கள் இராணுவ வீரர்கள். அடுத்ததாக அறிவிப்பாளர். அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இது பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில். அதே போல் டிவி ஸ்டேஷன், அதே போல் ரேடியோ ஸ்டேஷன், இப்படி இடங்களில் அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க. அடுத்ததாக தாதி, நர்ஸ். இவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாதியர் தொழில். அடுத்ததாக விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள். புதிய புதிய மருந்து மற்றும் ஏனைய விடயங்கள், புதிய விடயங்களை கண்டுபிடிப்பாளர்கள் விஞ்ஞானிகள்னு சொல்கிறது. அடுத்ததாக பொறியியலாளர்கள். பெரிய பெரிய பில்டிங்ஸ் இந்த மாதிரி வேலைகளை இவங்க தான் நிர்வகித்து செய்வார்கள், பொறியியலாளர்கள். அடுத்தது கொல்லன். இது தெரிஞ்சிருக்கும், இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறவங்க கொல்லன் தொழில். அடுத்ததாக சமையற்காரர்கள். பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் செஃப்பாக இருந்து வேலை செய்வாங்க, சமையற்காரர், அதுவும் தொழில், சமையல் தொழில். அடுத்ததாக தபாட்காரர். இதுவும் பார்த்துக்கொள்ளுங்க, போஸ்ட் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க, தபால்காரர், இதுவும் ஒரு தொழில். அடுத்ததாக இது வந்து பாருங்கள், வாகனம் திருத்துபவர்கள். இவங்க என்ன செய்வாங்க, வாகனத்தில் ஏதேனும் பழுதுகள் ஏற்படுச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இந்த வாகனத்தை முழுமையாக பரிசோதித்து திருத்தி தருபவர்கள் வாகனம் திருத்துபவர்கள். இதுவும் ஒரு தொழிலாக காணப்படுது. அடுத்தது ஊடகவியலாளர்கள், ஜேர்னலிஸ்ட். இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதேனும் ஒரு இடத்துல செய்தி தேடல்கள் தேவைன்னு சொன்னால் அங்கே போயிட்டு நேரடியாக தகவல்களை சேகரித்து மக்கள் எல்லோருக்கும் பரிமாறுவார்கள், ஊடகவியலாளர்கள். அடுத்ததாக மின் இணைப்பாளர்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு சொன்னால் அதிகமாக கரண்டெல்லாம் வெட்டப்படும் போது, கரண்ட் இல்லாத நேரும் போது இவங்க தான் என்ன செய்வாங்க, மின் இணைப்புகள் ஏதேனும் குளறுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை போய்த்து தேடி தருவார்கள். அதில் என்னென்ன குளறுபடிகள் இருக்குது அதை எல்லாத்தையும் இல்லாமக்கி நல்லபடியாக செய்து மின்சாரத்தை இணைத்து கொடுப்பவர்கள் மின் இணைப்பாளர்கள். அடுத்ததாக குயவன். இதுவும் குயவன் தொழில். சட்டி பானை இதெல்லாம் செய்கிறவங்க குயவன், இதுவும் தொழில். அடுத்ததாக மீனவன் தொழில் தெரிஞ்சிருக்கும், மீனவர்கள், மீன் பிடிப்பவர்கள், மீனவ தொழில். அடுத்ததாக விவசாயம் செய்பவர்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவசாயிகள் என்போம், விவசாய தொழில். அடுத்ததாக வியாபாரம் செய்கிறவங்க, பிஸ்னஸ் செய்கிறவங்க, இதுவும் ஒரு தொழிலாக கருதப்படுகின்றது, வியாபாரம் செய்கிறது. அடுத்ததாக சிகை அலங்கார தொழில். நீங்கள் சலூன்கெல்லாம் போவீங்க, அதே போல் லேடிஸுக்கு இருக்குது, ஜென்ஸுக்கும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சிகை அலங்காரம் செய்பவர்கள் அவங்களும் தொழிலாக செய்கின்றார்கள்.
அடுத்ததாக நீங்கள் பேங்க்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே வந்து கணக்காளர்கள் இல்லையா, முகாமையாளர்கள் அங்கே இருப்பாங்க, மேனேஜர்ஸ் மாதிரி. அப்போ அங்கேருந்து நிறைய வேலைகள் செய்வாங்க கணக்காளர்கள். இவ்வாறான தொழில்கள் காணப்படுது. அடுத்து பார்க்க போகிறோம் சாரதி தொழில். சாரதினே தெரிஞ்சுக்கணும், டிரைவிங் செய்வாங்க, அதுவும் ஒரு தொழில். வெளிநாடுகளிலும் போயிட்டு தொழிலாளர்கள் சாரதியாக வேலை செய்வார்கள், இங்கேயும் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தாக விமானத்தை செலுத்துபவர்கள், விமானி. இப்போ இவங்களும் என்ன செய்வாங்க, விமானி, இதுவும் ஒரு தொழிலாக கருதப்படுது. அடுத்ததாக கப்பல் செலுத்திக்கிட்டு போவாங்க, இவங்க தான் மாலுமியாக இவங்களும் இவங்களோட வேலைகளை செய்வார்கள், மாலுமி தொழில். நன்றி மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.